உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்கள இந்த நிகழ்ச்சி மூலியமா ரொம்ப சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 15ஆம் தேதி துவங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நிகழ இருக்கு. இது வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழ இருக்கு. ஸோ இந்த வக்ர நிலையில வந்து சனி என்னென்ன பலன்கள ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் நிலைக்கு அடையிறது அப்படின்றது வக்ரம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே நீங்க பயமோ, பதற்றமோ பட வேண்டியதில்ல. மற்ற கிரகங்களும் இணைவுகள் இதெல்லாம் தொடர்புகள படுத்தி சாராம்சம், நட்சத்திர தொடர்புகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அது நமக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமான்றத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து இது நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில நம்ம சொல்ற பலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ர ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில எடுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன் சொல்லப் போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். துளாராசிக்காரர்களே உங்களுடைய ராசியில தான் சனி உச்ச பலமே அடையக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அவர் உங்க ராசிக்கு யோகாதிபதியும் கூட. ஸோ உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்தின் அதிபதி மற்றும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் அவர்தான். 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார், உங்களோட ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்துக்கும் உங்களுடைய மனோஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் ஸ்தானம் சொல்லக்கூடிய உங்களோட குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஜூலை 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, வக்ர நிலைக்கு போறாரு. மீன ராசியில ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து வக்ர நிலைக்கு போயிட்டு 138 நாட்கள் அதாவது நம்ம நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அங்க தான் இருக்க போறாரு. வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய காலத்துல உங்க ராசிக்கு என்ன பலன்கள செய்ய போறாரு, உங்களுடைய யோகாதிபதி, உங்களோட குலதெய்வம்னே சொல்லலாம் சனி பகவான. ஏன்னா குலதெய்வத்த குறிக்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான். ஸோ அந்த அமைப்புல வரக்கூடிய சனி பகவான் நிச்சயமான முறையில எங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அதனால எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில இந்த 138 நாட்களுமே வந்து துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவானோட அருளால நல்ல பலன்கள் நீங்க எடுக்கக்கூடிய எதிர்காலத்துக்கான வளர்ச்சிக்கான எடுக்கக்கூடிய தொலைநோக்கான அனைத்து விஷயங்கள்லயுமே வந்து நீங்க வந்து கண்டிப்பான முறையில வெற்றிகள தான் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது வக்ர பலன் அப்படின்னோனே வக்ரம் அப்படின்னாலே ஏதோ ஒரு கெட்ட விஷயமோ, ஒரு அசுப விஷயமோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கலக்கம் அடையறாங்க, பயப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கிரகம் வக்ரம் அடையிறது அப்படின்றது வந்து நம்ம பார்வையில தான் பின்னோக்கி போற மாதிரி. அது இயல்பா எப்பயும் மாரி தான் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்ப வக்ரம் அடையக்கூடிய கிரகம் என்ன தான் பலன செய்யும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தான் குடுக்க வேண்டிய தன்னுடைய ஆதிபத்திய பலன்கள். சனி அவருடைய காரகத்துவங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சனியோட தனிப்பட்ட காரகத்துவங்கள்ன்றது நீதி தவறாம இருக்கிறது, நேர் வழியில் நடக்கிறது, நேர்மையான நபரா இருக்கிறது, நெறி பிறழாத வாழ்க்கைய வாழ்றது, அன்பு, பணிவு, கருணை எல்லாத்துட்டயும் காட்டுறது, எல்லாத்துக்கிட்டயும் நடுநிலையா இருக்கிறது. இதெல்லாம் வந்து ச சனி பகவானோட காரகத்துவங்கள். அது போக ஆயுள் காரகன் அவர்தான். நவகிரகங்கள்ல ஆயுள் காரகன்னா அது சனி பகவான் தான். ஸோ இவ்வளோ பண்புகள கொண்ட இந்த சனி பகவான், இது அவருடைய காரகங்கள். இவர் எந்த ஸ்தானத்தில இருக்காரு, உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அ முழு சுபகிரகமான குரு பகவானுடைய வீட்ல இருக்கிறாரு. ஸோ அந்த காரகம் வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நோய், எதிரி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். பொதுவா 6ஆம் இடத்துல சனியோ, சூரியனோ, செவ்வாயோ, ராகுவோ இருந்தா நல்ல பலன்கள செய்வாங்க. இங்க உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய சனி பகவான் அங்க 6ஆம் இடத்துல, அதுவும் வக்ர நிலையில இனி வர காலங்கள்ல தொடரப் போறாரு. ஸோ வக்ர நிலையில இருக்கும்போது, இப்ப நம்ம சொன்ன பலன்கள், ஆதிபத்தியங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மேம்படுத்தி உங்களுக்கு குடுக்க போறாருன்னு தான் அர்த்தம். பொதுவாவே 6ஆம் இடத்துல சனி இருந்தா அவங்கள எதிர்க்க ஆள் இல்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன்கள அ குடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சனியுடைய 6ஆம் இடத்து பாவம் குடுக்கக்கூடிய பலன் அதுதான். ஸோ அந்த வகையில சனி வந்து பலமா உங்களுக்கு செய்ய வேண்டிய நீங்க நீங்க செய்ற செயல்கள் மூலியமா நல்ல பேரும், புகழும், செல்வாக்கும் பெற்று, மதிப்பு மரியாதையும் பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போறீங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் தான் வந்து சனியுடைய வக்ர காலம் 138 நாள் இருக்க போகுது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அந்த ஸ்தானத்துக்கு அதாவது சனி பகவானுக்கு வீடு குடுத்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. அப்போ உங்களுடைய செயல்களால நீங்க வந்து பேரும், புகழும், பொருளும் அடைய போறீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தொழில் ரீதியா 6ஆம் இடம்ன்றது சேவை ஸ்தானம். சனி இருக்கக்கூடிய மீன ராசி உங்களுக்கு சேவை ஸ்தானமா வரும். அந்த சேவை ஸ்தானம் குரு அந்த சேவை ஸ்தானத்துக்கு அதிபதி குரு இருக்கிறது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ உங்க செயல்கள் மூலியமா, உங்க சேவைகள் மூலியமா உங்களுடைய உங்களுக்கு வேலையில, உங்க குடும்பத்தில, உங்களுடைய நண்பர் வட்டாரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலியமா நீங்க நல்ல பேர், புகழ் அடைஞ்சு, அதே நேரத்தில வருமானமும் பார்க்க போறீங்க அப்படின்றது தான் சனியும், குருவும் சேர்ந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய நற்பலன்களா இருந்துட்டு இருக்கு.
இந்த 6ஆம் வீட்ல அதாவது மீன ராசியில வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஜூலை 15ஆம் தேதிக்கு மேல வந்து வக்ர நிலைக்கு வருவாரு. ஸோ அந்த வக்ர நிலையில வரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய பரிபூரண பார்வையிலே தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையில இருக்கக்கூடிய சனி கண்டிப்பான முறையில எந்த விதமான அசுப பலன்களையும் செய்யாது. குறிப்பா துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தொந்தரவு குடுக்க மாட்டார். ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு யோகரே அவர் தானே. ஸோ யோகரா வந்துட்டு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, உங்க யோகம் வந்து எங்கேருந்து கிடைக்கும்? 6ஆம் இடம்ன்றது வெளிநாடு, வெளியிடம். ஸோ வெளியிடம், வெளிநாட்டுல இருந்து தான் உங்களுக்கான நல்ல யோக பலன்கள் கிடைக்க போகுது. உள்ளூருக்குள்ள நீங்க குதிரை ஓட்டுனது போதும், வெளிய வாங்கன்னு உங்க சனி பகவான் கூப்பிடுறாரு. வெளிய உங்களுடைய செயல்கள, உங்களுடைய சேவைகள, உங்களுடைய பணிகள நீங்க வந்து விரிவுபடுத்த வேண்டிய காலகட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த வக்ர பயிற்சியோட காலத்தில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். மேலும் அவர் ஆயுள் காரகனும் கூட இல்லையா? ஸோ, அதனால உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு அடைய போகுது. பொதுவா வந்து நம்மளோட உடம்புல வந்து எலும்பு, மஜ்ஜைகள் எல்லாம் எலும்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியவரு சனி பகவான் தான். ஸோ, அந்த சம்மந்தமான பிரச்சனைகள் யாராவது இருந்திருக்கு. சிலருக்கு வயது மூப்பின் காரணமாக துலா ராசிக்காரர்களுக்கு கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஸோ, அவங்களுக்கு எல்லாமே கூட வந்து இனிமே வந்து அந்த தொந்தரவுகள்லேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு அந்த தாங்க முடியாத வலியெல்லாம் குறையிறதுக்கு, சரியாறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, குருவும் சரி, ராகுவும் சரி நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க. மாத கிரகங்கள் இன்னும் சிறப்பாவே இருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நானு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், அ அவருமே வந்து உங்க ராசியில வந்து 3 மாசம் தங்கப் போறாரு. அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அ ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதம் வந்து உங்க ராசியிலேயே இருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கப் போறாரு. அதுல வந்து அக்டோபர் 9ல வந்து பார்த்தீங்கன்னா, வக்ர நிலைக்கு வரப்போறாரு. ராசிநாதன் ராசியிலேயே வந்து வக்ர நிலையில வர்றாருன்னா, சுக்கிரன் இப்ப சனி வக்ர நிலைக்கு வந்து அவருடைய காரகத்துவங்கள அதிகப்படுத்தி குடுத்த மாதிரி, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகபோகங்களுக்கு அதிபதி, மகாலட்சுமியோட அம்சம். அவர் உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையுமே இதே சனியுடைய அந்த வக்ர காலத்தில இவரும் வக்ர நிலையில இருந்து உங்களுக்கான நல்ல வளர்ச்சிகளையும், யோகங்களையும் குடுக்கப் போறாரு. தைரியமா, சந்தோஷமா இருங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்கே வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடையிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலன மட்டுமே தான் குடுக்கப் போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், அ மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்கப் போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு
வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்க தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.